யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். அவ்வாறே மரியாள் கருவுற்று இறைமகன் இயேசுவை பெற்றெடுத்தார்கள்.
சொன்ன செய்தி சத்தியந்தாங்க, சன்னமாக சாட்சி சொல்லி பார்த்திடுவோங்க. சம்மனசு சொன்ன செய்தி சத்தியந்தாங்க, சன்னமாக சாட்சி சொல்லி பார்த்திடுவோங்க. என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க? சமரசையா பாத்தீங்க எல்லாரும்? அவங்களா உங்ககிட்ட செய்தி சொன்னாங்களா? ஆச்சரியமா இருக்கே. நீங்க எல்லாரும் சமரசையா பாத்தீங்க? நாங்க 12 பேரும் சமரசங்கள் பாடினதை கேட்டோம். எவ்வளவு அருமையா பாடினாங்க தெரியுமா? கேட்கவே ஆனந்தமா இருந்துச்சு. அந்த நடு சாமத்துல ஒரு சமரச எங்க கிட்ட வந்து பேசினாங்க. உங்களுக்காக பெத்தலையில் உள்ள இயேசு வீரர்களின் ராஜா பிறந்திருக்காருன்னு சொன்னாங்க. எங்களால நம்பவே முடியல. எவ்வளவு வெளிச்சம், கண்ணே கூசிச்சுன்னா பாரு. ஆஹா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சாங்க. சேசுசாமி பிறந்த செய்திய நீங்க தான் முதல்ல கேட்டிருக்கீங்க. அத நம்பி இவ்வளவு தூரம் நடந்து பார்க்க வந்திருக்கீங்க. போங்க போங்க, போய் சின்ன இயேசுவ ஆராதிங்க. அடுத்தது யாரு? அங்க மினு மினு நிக்கிறது யாரு? ஓ, குட்டி நட்சத்திரம். சின்ன சின்ன விண்மீனே, வண்ண வண்ண விண்மீனே, எங்கிருந்து வந்த நீ, எங்கிருந்து வந்த? செல்லப்பா இயேசுவுக்கு என்ன கொண்டு வந்த நீ, என்ன கொண்டு வந்த நீ, என்ன கொண்டு வந்த? அவங்கள எங்க இருந்து கண்டுபிடிச்ச? எங்க இருந்து எவ்வளவு நாளா கூட்டிட்டு வந்த? 2 வருஷமா கூட்டிட்டு வந்த, கிழக்கு பக்கத்துல இருந்து, தெரியுமா? அம்மாடியோ, உனக்குதான் எவ்வளவு நல்ல மனசு. அதனாலதான் அழகா ஜொலிக்கிற. உள்ள போ. உன்னை விட குட்டி சேசு எவ்வளவு அழகா ஜொலிக்கிறாரு தெரியுமா? போ போ. அம்மா, எங்க அந்த 3 ஞானிகளும்? அதோ வராங்க. தெய்வமான இயேசுவுக்கு தூபம் கொண்டு வந்தோம், தங்கமான இயேசுவுக்கு தங்கம் கொண்டு வந்தோம். தெய்வமான இயேசுவுக்கு தூபம் கொண்டு வந்தோம். வாசம் வீசும் பாலனுக்கு கோலம் கொண்டு வந்தோம், வாசம் வீசும் பாலனுக்கு கோலம் கொண்டு வந்தோம், கோலம் கொண்டு வந்தோம். என்ன அழகான பரிசுகள்! பாலன் இயேசுவுக்கு பொருத்தமான பரிசுகள். எவ்வளவு நாளா நீங்க 3 பேரும் தேடிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, இயேசு சாமி பிறந்தது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஒரு நாள் ராத்திரி ஒரு புது வால் நட்சத்திரம் வானத்துல முளைச்சத பார்த்தோம். அது பிறக்கும் போது இந்த உலகத்தை ஆள போற ராஜா பிறப்பாருன்னு நாங்க ஏற்கனவே படிச்சு தெரிஞ்சு வச்சிருந்தோம். அன்னைக்கு புறப்பட்ட நாங்க நல்ல வேலை கடவுளோட ஆசீர்வாதத்தால இந்த குட்டி நட்சத்திரம் எங்களுக்கு இங்க கூட்டி வந்து சேர்த்துருச்சு. அதான பார்த்தேன். போங்க போங்க, நீங்களும் போய் குட்டி ராஜாவை பார்த்து உங்க பரிசெல்லாம் கொடுங்க. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்ல தெரியுமா? சரி, உங்க பேர் எல்லாம் என்ன?
நான் பல்தசார், இவர் கஸ்பாரு, அவர் மெல்கியோர். புரிஞ்சுதா? இப்ப வழி தெரியலையா போக? நிச்சயமா போயிட்டு வாங்க. அது சரி, அது யாரு கடைசியா தள்ளாடி தள்ளாடி வர்றது? ஐ தாத்தா, கிறிஸ்துமஸ் தாத்தா. தாத்தா எவ்வளவு சூப்பரா ஆடுறீங்க. நீங்க யாரு? எங்க இருந்து வந்தீங்க? நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மிட்டாய் கொடுத்தாரா உங்களை விடுவேன். அப்படியா? என் பேரு நிக்கோலஸ், தெரியுமா? என் சொந்த நாடு துருக்கி நாடு. எப்ப பிறந்தேன்னு தெரியுமா? 9ஆம் நூற்றாண்டுல பிறந்தேன்னா. இந்த பொடி உனக்கு கை நிறைய சாக்லேட். பாக்கி எல்லாம் என் சின்ன பேர இயேசுவுக்கு. வரட்டுமா? பாத்தீங்களா, எங்க இருந்தெல்லாம் இயேசுசாமியை பார்க்க வந்திருக்காங்க. யாரெல்லாம் பார்க்க வந்திருக்காங்க? நீங்க பார்க்க போகலையா? போவீங்க தானே, எனக்கு தெரியும். ஆனா குட்டி பாப்பா இயேசு எங்க இருந்து வந்தாருன்னு தெரியுமா? என்ன கொண்டு வந்தாருன்னு தெரியுமா?